அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. காலம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை மனிதர்களிடம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களுடையும் புது புது தகவல்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தான் அந்த ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் அவங்கக்கிட்டே இருக்க நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும்னு நம்ம தான் பழகிக்கணும். புத்தகத்தை படித்தா உலகத்தோட அறிவையே தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களை படித்தா மட்டும்தான் வாழ்க்கையை எப்படி வாழணும் என்று அந்த அறிவு நமக்கு வரும். வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த புரிதல் நமக்கு வரும். அதனால முதல்ல நம்ம மனிதர்களை படிக்க வேண்டும் என்று தூய்மை பணியாளர் பத்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ முன்னுதாரணங்களுக்காக எத்தனையோ அறிஞர்களை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் முதலாக இப்போ தூய்மை பணியாளர் பத்மாவை பற்றி நம்ம பேச போகிறோம். பத்மா அவங்கள பற்றி சொல்லும்போதே ஓரளவுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த தூய்மை பணியாளர் சென்ற மாதம் அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு கூட்டி எல்லாம் அள்ளி கொட்டி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு பேக் ஃபுல்லாக இருந்திருக்கு, வெயிட்டாக இருந்திருக்கு. அந்த பேக்கை எடுத்து பார்த்தா பேக்குக்குள்ள எல்லாம் நகையை பார்த்தோன்னா அவங்க பதறி போய் ஐயோ நகை இருக்கு என்று சொல்லி அந்த பேக்கை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய அந்த சூப்பர்வைசர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம், அங்க போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா, அந்த சூப்பர்வைசர், பத்மாவோட கணவர் 3 பேரும் போய் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிட்டாங்க. இதையே அந்த 45 பவுன், இப்போ ஏறக்குறைய 45 லட்சம். இன்னைக்கு ஒரு பவுன் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் என்று எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு பவுன் வாங்கணும்னா ஆண்டு முழுசும் உழைத்தாலும் ஒரு பவுன் வாங்க முடியாது. அவ்வளவு சிரமம். அவங்க உழைக்கிற காசு வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா போயிடும். இதுல சேவிங்ஸ் என்பது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது எட்டாக்கணி தான். அதுலேயும் நகை என்பது அது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால நகையெல்லாம் அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2வது அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகணும் என்று நினைத்திருந்தாங்களாக்க அந்த 45 பவுன் என்பது வெறும் 45 பவுன் அல்ல, 45 லட்சம் ரூபாய். அவங்களுக்கு அதுல எத்தனை பவுன் இருந்ததுன்னு கூட தெரியாது. 45 பவுன் போது நிறைய இருந்தது. பார்த்த உடனே அதை நாமளே வச்சுக்கலாம் என்று சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்களாக்க இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய லட்சாதிபதியாக இருந்திருக்கலாம். காலங்கள் போக போக லட்சாதிபதி கோடீஸ்வரங்களாக மாறி இருக்கலாம். ஆனா அவங்க எனக்கு இந்த நகை முக்கியம் இல்லை என்று சொல்லி அந்த நகையை போய் அப்படியே காவல் நிலையத்துல ஒப்படைச்சிட்டாங்க. அதனால என்ன ஆனதுனாக்க நகையை தவற விட்டவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க பத்மா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேர்மைன்னா எப்படி, ஒருத்தர் நல்ல பணக்காரா இருந்து நல்ல வசதி இருக்கு, நான் நேர்மையா இருக்கேன், எனக்கு இந்த நகை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த நகையை வச்சு நான் வாழ வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி போய் ஒப்படைக்கிறதுக்கும், வறுமையில ஒருத்தர் இருந்து அந்த நகையை வாங்கறதே அவங்களுக்கு ஒரு அரை பவுன் வாங்கணும்னாக்க கூட பல ஆண்டுகள் அவங்க உழைக்க வேண்டியதா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நகைங்க என்பது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கும்போது அந்த நகையை பத்தி ஒரு துளி கூட யோசிக்காம, ஒரு சிறு சலனம் கூட யோசிக்காம காவலர்கிட்ட போய் கொடுத்ததுனால என்ன ஆச்சுனாக்க இன்று பத்மா தான் எல்லோருக்கும் நேர்மையின் உதாரணம். அதாவது துப்புரவு பணியாளர்களை எல்லாம் இவங்க தூய்மை பணியாளர்கள் தானே, கூட்டுறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதை குறைவாக பார்த்தவர்கள் எல்லாம் கூட அவங்கள மரியாதையாக நடத்தக்கூடிய சூழல் மரியாதையாக என்றால் யார் மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள், சேகர் பாபு அமைச்சர், இவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்கள முதல்வரையே அழைத்து அவங்களுக்கு பாராட்டு பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு பரிசு கொடுக்குது. 2வது ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக அஞ்சல் தலை
வெளியிட்டிருக்காங்க. பத்மாவோட முகத்தை போட்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இன்னும் மற்றும் அவங்கள பார்க்குறவங்க எல்லாமே பாராட்டிட்டு இருக்காங்க. லலிதா ஜுவல்லரி ஓனர் அவரு கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு மரியாதை செலுத்திருக்காரு. இன்று நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட கூப்பிட்டு பாராட்டி அவங்க குடும்பத்தோட அவங்க கணவனை பாராட்டி அவங்க மகன்கள் குடும்பத்தோட கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு ஒரு தங்கச்சங்கிலி பரிசா கொடுத்துருக்காங்க. ஒன்று, மனிதர்கள்னா எப்படி இருக்கணும் என்று அதற்கு உதாரணமாக பத்மா நடந்துக்கிட்டாங்க. இன்னொன்று, இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் மோசமானவங்க. தூய்மை பணியாளர்களை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க விட்டா அவங்க வந்து அவங்களுடைய அந்த சமூகம், தூய்மை பணியாளர்கள்னா SC ST தான் வேலை செய்வாங்க. SC ST அப்போ இந்த சமூகம்னா உள்ள தீண்டத்தகாத சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதனால விட மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவங்களுடைய ஏழ்மையை வறுமையை காரணம் காட்டி இவங்க உள்ள வந்தா எடுத்துட்டு போயிடுவாங்க, பொருள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க என்று சொல்லி அவங்கள வந்து பெரும்பான்மையான இடத்துல வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, வெளியவே நிக்க வச்சு தண்ணி கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த பொது புத்தி இருக்கு. உழைக்கும் மக்கள் என்றால் அவங்கள வந்து மரியாதை குறைவாக நடத்துவது என்பது ஒரு பொது புத்தியாக இருக்கிறது. ஒன்று, உழைக்கும் மக்கள் என்றால் அவங்க சார்ந்த சமூகம், அவங்க செய்யக்கூடிய வேலையை வைத்து அவங்க என்ன சமூகம் என்று கணிச்சிருவாங்க. அதை வச்சு இந்த மக்களை வந்து மரியாதை குறைவாக நடத்திட்டு இருந்தது. இந்த காலத்துல அவங்களுடைய நேர்மையால தூய்மையான அவங்க தொழில் மட்டும் தூய்மை பணி இல்லை, அவங்க உள்ளமும் தூய்மையாக இருப்பதனால இன்னைக்கு வந்துட்டு இந்த தொழில் செய்பவர்களாம் இப்படித்தான் இருப்பாங்க என்ற அந்த சமூகத்தின் பார்வையை அப்படியே திருப்பி போட்டுட்டாங்க பத்மா அவர்கள். ஏழ்மையா இருக்கிறவங்க எல்லாம் வறுமையில இருக்கிறவங்களாம் மோசமானவங்களா தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. நாங்க உழைத்தாலும் சுயமரியாதையும் நேர்மையாகவும் வாழ்வும். எங்களுக்கு நேர்மை தான் முக்கியம், சுயமரியாதை தான் முக்கியம், சுய ஒழுக்கம் தான் முக்கியம் என்று வாழ்ந்து காட்டியிருக்காங்க சகோதரி பத்மா அவர்கள். அவங்கள இந்த மனிதர்களிடமிருந்து பாடத்தை நம்ம விஞ்ஞானிங்க, அறிஞர்கள் இவங்களை மட்டும் நம்ம வந்து ரோல் மாடலா எடுத்துக்காம பத்மா போன்ற நல்லுள்ளங்களையும் சுய ஒழுக்கம் உள்ளவர்கள்னு நம்ம சமூகத்துல நம்ம வீட்டு பக்கத்துலாம் இருப்பாங்க. இந்த சுய ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் அப்படியெல்லாம் இருப்பாங்க நம்ம வீட்டு பக்கத்துலாம். அவங்களை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி நேர்மையா இருக்காங்க, இவங்க எப்படி இவ்வளவு சுய ஒழுக்கத்தோட இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் என்று எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், ஆசை அதிகம் இருக்கக்கூடாது. வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ பழகிக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த எண்ணம் இருந்தால் போதும் ஒவ்வொருத்தரும் பத்மாவாக இருக்கலாம் என்பதுதான். மனிதர்கள்ட்ட இருந்து நல்லதை நம்ம வந்து படிக்கணும், வாழ்க்கையை வாழ கத்துக்கணும் என்பதற்கு பத்மா போன்றவர்கள் உதாரணம். என்ன நண்பர்களே, நான் சொன்னதெல்லாம் சரியா? பத்மா போன்ற நம்ம அக்கம் பக்கத்துல வீடுகளும் இருக்காங்க தானே, அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் பாடம் படிக்க வேண்டியது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவர்களிடமிருந்து நல்ல அந்த பழக்க வழக்கங்களை நாம எடுத்துக்கணும். கெட்டவர்கள்ட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்களை நாம வந்து எடுத்துக்காம இருக்கணும். இதுதான் இந்த மனிதர்களை நம்ம படிக்க வேண்டியது. ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த புரிதல் என்பது, மெச்சூரிட்டி என்பது அதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டோமாவே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க எப்படி இந்த புரிதலை ஏற்படுத்திக்கிறீங்க என்று உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.